தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 99 கீழ் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வாக்கெடுப்பிற்கான 2 நடைமுறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் வாக்கெடுப்பு, அதாவது குரல் வாக்கெடுப்பு அல்லது எண்ணி கணிக்கும் வாக்கெடுப்பு முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என விதிகளில் உள்ளது. விதி 99 உள்விதி 1 கீழ் இத்தீர்மானத்தை நிறைவேற்ற குரல் வாக்கெடுத்து நடத்தப்படலாம். எனினும் தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை கருதியும் இதுபோன்ற முன் நிகழ்வுகளில் ஏற்கனவே இப்பேரவையில் கடைபிடிக்கப்பட்டு வரும் கணக்கெடுப்பு முறையினையும் விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடத்த முனைகிறேன். பேரவை விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு தற்போது அவை முன் உள்ள தீர்மானம் எண்ணி கணிக்கும் முறைப்படி வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிறது. பேரவை முதன்மை செயலாளர் அவர்கள் அழைப்பு மணியை, அதாவது கோரம் பெல் 3 முறை ஒலிக்க செய்வார்கள். அழைப்பு மணியை அழுத்துமாறு முதன்மை செயலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் நுழைவாயில்கள் அனைத்தையும் மூடும்படி அவை காவலர்களுக்கு உத்தரவிடுகிறேன். பேரவையின் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டிருந்தவா என்று உறுதிப்படுத்த வேண்டுகிறேன். வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் அவரவருக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையிலே அமர்ந்திருத்தல் வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் இருக்கையிலிருந்து வெளியே செல்லவோ இன்னொரு இருக்கைக்கு செல்லவோ கூடாது. வாக்கெடுப்பு முடியும் வரை அவரவர் இருக்கையிலே இருக்க வேண்டும். நம்முடைய பேரவை 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் அறிவீர்கள். ஒவ்வொரு பிரிவாக நான் வாக்கெடுப்பு நடத்த உள்ளேன். பேரவை விதி 99 உள்விதி 5 கீழ் தீர்மானத்தை ஆதரிப்போர் ஆம் எனும் மாண்புமிகு உறுப்பினர்களையும், தீர்மானத்தை எதிர்ப்போர் இல்லை எனும் மாண்புமிகு உறுப்பினர்களையும், நடுநிலை வகிக்கின்ற மாண்புமிகு உறுப்பினர்களையும் தனித்தனியே பகுதி வாரியாக பிளாக் வைஸ் எழுந்து நிற்குமாறு அழைப்பேன். அவ்வாறு எழுந்து நிற்பவர்களின் பெயர்கள் ஒவ்வொன்றாக பேரவை முதன்மை செயலாளர் அவர்களால் அழைக்கப்பட்ட பின்னர் பெயர் அழைக்கப்பெற்ற அந்த குறிப்பிட்ட மாண்புமிகு உறுப்பினர் தனது இருக்கையிலேயே அமர்ந்து கொள்ளலாம். பேரவை முன் உள்ள கேள்வி: திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை அவையினுடைய முடிவுக்கு விடுகிறேன். பகுதி 1. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு திரு மு. வி. கருப்பையா, மாண்புமிகு திரு மு. ரவிசங்கர், மாண்புமிகு திரு ர. அபிஷேக், மாண்புமிகு திரு ரா. ஐயனார், மாண்புமிகு திருமதி சே. கமலி, மாண்புமிகு திருமதி கனிமொழி சந்தோஷ், மாண்புமிகு திருமதி ஜே. காமாட்சி, மாண்புமிகு திருமதி அ. குழந்தை ராணி, மாண்புமிகு திருமதி வா. சத்யபாமா, மாண்புமிகு திரு எம். எம். கோபிசன், மாண்புமிகு திரு டி. சண்முகன், மாண்புமிகு டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர், மாண்புமிகு திரு போ. சந்திரசேகர், மாண்புமிகு திரு ந. செந்தில் குமார், மாண்புமிகு திரு பி. செல்வம், மாண்புமிகு திரு எஸ். ஆர். தங்கபாண்டி, மாண்புமிகு திரு சௌ. தியாகராஜன், மாண்புமிகு திரு ஜா. முனிரத்தினம், மாண்புமிகு திரு ப. முகுந்தன், மாண்புமிகு
திரு ஆர்.எஸ். முருகன், மாண்புமிகு திரு எஸ். ரமேஷ், மாண்புமிகு திரு மு. ம. வினோத் கண்ணன், மாண்புமிகு திரு ம. விஜய், மாண்புமிகு திரு ரா. விஜய் சரவணன், மாண்புமிகு திரு ஆ. விஜய் தமிழன் பார்த்திபன், மாண்புமிகு திரு எஸ். விஜயகுமார், மாண்புமிகு திரு ப. விஜயராஜ், மாண்புமிகு திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா, மாண்புமிகு திரு கே. எஸ். ஸ்ரீகிரி பிரசாத். தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்தை எதிர்ப்போர் எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. எவரும் இல்லை. பகுதி 2, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு என். ஆனந்த், மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு டாக்டர் கோ. க. அருண்ராஜ், மாண்புமிகு திரு கே.ஏ. செங்கோட்டையன், மாண்புமிகு திரு ப. வெங்கடரமணன், மாண்புமிகு திரு ரா. நிர்மல்குமார், மாண்புமிகு திரு ராஜ்மோகன், மாண்புமிகு டாக்டர் தி. அருண்குமார், மாண்புமிகு திரு ம. அருள் பிரகாசம், மாண்புமிகு திரு சி. அருள் விக்னேஷ், மாண்புமிகு திரு க. ஆனந்த் மோகன், மாண்புமிகு திரு ராவி ரஞ்சித் குமார், மாண்புமிகு திரு து. இளங்கோவன், மாண்புமிகு டாக்டர் ந. இளையராஜா, மாண்புமிகு திருமதி ம. சத்யா, மாண்புமிகு திருமதி க. சிந்து, மாண்புமிகு திருமதி VP தமிழ்ச்செல்வி, மாண்புமிகு திருமதி தாகிரா, மாண்புமிகு திருமதி சி. விஜயலட்சுமி, மாண்புமிகு திருமதி கு. ஜெகதீஸ்வரி, மாண்புமிகு திருமதி மோ. ரா. பல்லவி, மாண்புமிகு திரு க. சபரி ஐங்கரன், மாண்புமிகு திரு ரா. சபரிநாதன், மாண்புமிகு திரு வே. சம்பத்குமார், மாண்புமிகு திரு த. சரத்குமார், மாண்புமிகு திரு ECRP சரவணன், மாண்புமிகு திரு கு. சரவணன், மாண்புமிகு திரு கி. சிவகுமார், மாண்புமிகு டாக்டர் நா. திருப்பதி, மாண்புமிகு திரு க. சே. திலீப், மாண்புமிகு திரு ஏ. தென்றல்குமார், மாண்புமிகு திரு க. தென்னரசு, மாண்புமிகு திரு மே. ச. பழனிவேல், மாண்புமிகு திரு VS பாபு, மாண்புமிகு திரு எஸ். பாலமுருகன், மாண்புமிகு திரு ரா. ரமேஷ்குமார், மாண்புமிகு டாக்டர் MS ரவி, மாண்புமிகு திரு கே. ராம்குமார், மாண்புமிகு திரு வேக்கி ராம்குமார், மாண்புமிகு திரு ப. ராஜ்குமார், மாண்புமிகு டாக்டர் வே. கே. ராஜீவ், மாண்புமிகு திரு ரெட்டியார்பட்டி வே. நாராயணன். தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. பகுதி 3, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு டாக்டர் டி. கே. பிரபு, மாண்புமிகு செல்வி ச. கீர்த்தனா, மாண்புமிகு திரு சே. ராஜேஷ்குமார், மாண்புமிகு திரு ஆர். செல்லசுவாமி, மாண்புமிகு திரு வன்னியரசு, மாண்புமிகு இட்டி ராமச்சந்திரன், மாண்புமிகு திரு SSB சையது ஃபாரூக் பாஷா, மாண்புமிகு திரு ரா. கதிரவன், மாண்புமிகு டாக்டர் க. கபில், மாண்புமிகு முனைவர் திருமதி தாரகை கட்பட், மாண்புமிகு திருமதி த. லதா, மாண்புமிகு திரு லே. இ. ஜோதிமணி, மாண்புமிகு திரு க. மாரிமுத்து, மாண்புமிகு திரு அ. மு. ஷாஜகான், மாண்புமிகு திரு அ. கல்லானை, மாண்புமிகு திரு சே. கஜேந்திரன், மாண்புமிகு திரு பே. விஸ்வநாதன், மாண்புமிகு திரு வ. காந்திராஜ், மாண்புமிகு திரு அ. கார்த்திக், மாண்புமிகு திரு சோ. கார்த்திகேயன், மாண்புமிகு திரு ரா. குமார், மாண்புமிகு திரு க. சிவக்குமார், மாண்புமிகு திரு த. ட. பிரவீன், மாண்புமிகு திரு NM சுகுமார், மாண்புமிகு டாக்டர் M. சுதாகர், மாண்புமிகு திரு ந. சுப்பிரமணியன், மாண்புமிகு திரு சுனில் ஆனந்த்,
மாண்புமிகு திரு க பாலமுருகன், மாண்புமிகு திரு ஆர் பிரகாசம், மாண்புமிகு திரு ஒயன் ஜமால் முகமது யூனூஸ், மாண்புமிகு திரு பே மதன் ராஜா, மாண்புமிகு திரு பதருதீன், மாண்புமிகு முனைவர் நே மரிய வில்சன், மாண்புமிகு திரு ஜா முகமது பர்வேஷ், மாண்புமிகு திரு ரேவந்த் சரண், மாண்புமிகு திரு சோ லக்ஷ்மணன், மாண்புமிகு திரு த லோகேஷ் தமிழ்ச்செல்வன், மாண்புமிகு திரு க விக்னேஷ், மாண்புமிகு திரு மு விக்னேஷ், மாண்புமிகு திரு ர வினோத், மாண்புமிகு திரு க வி விஜய் தாமு, மாண்புமிகு திரு ம விஜய் பாலாஜி, மாண்புமிகு திரு மே லோ விஜய் பிரபு, மாண்புமிகு திரு விஜயகுமார் என்கிற நவல்பட்டு எஸ் விஜி, மாண்புமிகு திரு ஸ்ரீநாத், மாண்புமிகு திரு ம ஹரிஷ். தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. பகுதி 4 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எஸ் பி வேலுமணி, மாண்புமிகு திரு கோ ஹரி, மாண்புமிகு திரு எஸ் காமராஜ், மாண்புமிகு டாக்டர் விஜயபாஸ்கர் சி, மாண்புமிகு திரு கே பி அன்பழகன், மாண்புமிகு முனைவர் இசக்கி சுப்பையா, மாண்புமிகு திரு ஆர் காமராஜ், மாண்புமிகு திருமதி ப உஷாராணி, மாண்புமிகு உஷாராணி இல்ல, மாண்புமிகு திருமதி பி சத்யபாமா, மாண்புமிகு திருமதி கே மரகதம் குமரவேல், மாண்புமிகு திருமதி லீமா ரோஸ் இல்ல அவங்க மாண்புமிகு திருமதி மரகதம் வெற்றிவேல், மாண்புமிகு திருமதி லீமாரோஸ் மார்டின், அடுத்தது யாரு சேகருக்கு முன்னாடி சுகுமார், மாண்புமிகு திரு எஸ் எம் சுகுமார், மாண்புமிகு திரு எஸ் சேகர், மாண்புமிகு டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர், மாண்புமிகு திரு என் எஸ் என் நடராஜ், மாண்புமிகு திரு நத்தம் இரா விஸ்வநாதன். மாண்புமிகு திரு க மோகன், மாண்புமிகு திரு கு ரவி மனோகரன், மாண்புமிகு திரு இரா ராகேஷ், மாண்புமிகு திரு எம் ஆர் விஜயபாஸ்கர், மாண்புமிகு கே சி வீரமணி, மாண்புமிகு எஸ் ஜெயக்குமார், மாண்புமிகு பி ஹரிபாஸ்கர். தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எஸ் ராமச்சந்திரன், மாண்புமிகு திருமதி ப உஷாராணி, மாண்புமிகு மாண்புமிகு திருமதி ல ஜெயசுதா லட்சுமிகாந்தன், மாண்புமிகு திரு வே சம்பத்குமார், மாண்புமிகு திரு ந தலவாய் சுந்தரம், மாண்புமிகு திரு நல்லதம்பி, மாண்புமிகு திரு மணி, மாண்புமிகு முக்கூர் என் சுப்பிரமணியன், மாண்புமிகு திரு ஏ ராஜசேகர், மாண்புமிகு திரு சு ராஜேந்திரன், மாண்புமிகு திரு கோ வெங்கடாஜலம், மாண்புமிகு திரு ச வெற்றிவேல், மாண்புமிகு திரு ச வேலழகன், மாண்புமிகு திரு ச வேலு, மாண்புமிகு திரு ஏ பி ஜெயசங்கரன். தீர்மானத்திற்கு நடுநிலை வைப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி, மாண்புமிகு திரு எம் போஜராஜன், மாண்புமிகு திரு கணேஷ்குமார்,
மாண்புமிகு திரு ச சிவகுமார், மாண்புமிகு திரு க வைத்திலிங்கம். பகுதி 5 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு அருண்மொழி தேவன், மாண்புமிகு திரு சி வி சண்முகம், மாண்புமிகு திரு ப பாலகிருஷ்ணா ரெட்டி. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி, மாண்புமிகு திரு OS மணியன், மாண்புமிகு அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, மாண்புமிகு ராஜேந்திரன், மாண்புமிகு திரு KC கருப்பண்ணன், மாண்புமிகு மாண்புமிகு திரு EC கோவிந்தராசன், மாண்புமிகு திரு சு பழனிசாமி. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. பகுதி 6 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. திரு சி ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். அமருங்கள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் பேரவை தலைவர் என்கின்ற முறையில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை மாண்புமிகு முதலமைச்சரின் அமைச்சரவைக்கும் அமைச்சருக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வான்மழை மேகமாய், ஒளிதரும் தீபமாய்,
தியாகத்தின் திருவிளக்காய், மனிதாபிமானத்தின் மறுவுருவாய், தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாய், இந்திய திருநாட்டின் கலங்கரை விளக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தளபதி அவர்களுக்கு முதற்கண் எனது இதயம் கனிந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று மக்கள் மன்றத்திலே வென்றார். இன்று இந்த மாமன்றத்திலேயும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு காரணம் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பு. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் என்று சொன்னார். அந்த வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடிய புரட்சி தலைவர் அவர்கள் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று பாடினார். இன்று முதல்வர் சொல்வார், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் மாமன்ற உறுப்பினர்களே உங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களே உங்களை சேரும் என்பார். அமைதியாக ஒரு புரட்சியை, ஒரு வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். விஜய் என்றாலே விக்டரி, வெற்றியை தவிர ஏதுமில்லை. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களால் இன்று இந்த மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளிவிட்டு தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் இறைவன். தடைகள் வெற்றியின் புதையல், தடங்கள் வெற்றியின் தடங்கள் என்பதை மனதில் நிறுத்தி தடை கற்களை படிக்கற்களாக்கி, துன்பங்களை தூள் தூளாக்கி, சோதனைகளை சாதனைகளாக்கி பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஒரு செயலை செய்யும் முன் இது கடினமானது என்று மலைக்க கூடாது. கடினமான செயலையும் முடிக்க முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பதுதான் பெருமை. திருவள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப எதை கண்டு மலைக்காமல் பிறரை மலைக்க வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். இந்த மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம், அதை நினைக்கும் போது மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் என்கின்ற அந்த வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒன்றை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்னாலே தளபதி அவர்கள் ரசிகர் மன்றங்களை நடத்தினார், நற்பணிகள் பல செய்தார். பின்பு மக்கள் இயக்கம் கண்டார். தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமாக காலை உணவளித்தார், ரொட்டியும் பாலும் கொடுத்தார், ஏழைகளுக்கு உதவினார், ஏழைகளின் கண்ணீரை துடித்தார், படிப்பதற்கு உதவினார். படித்தோர், ஏழைகள், இல்லாதார், இருப்போர் எல்லோரையும் அரவணைத்தார் தன் ரசிகர் மன்றங்களின் மூலமாக, மக்கள் இயக்கத்தின் மூலமாக. அன்று அவர் செய்த தான தர்மங்கள் தான், அன்று அவர் செய்த தர்மம் தான் இன்றைக்கு அவரை வெற்றி பெற வைத்திருக்கிறது. தர்மம் தலைகாக்கும் என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வெற்றி கழிப்பில் நான் என்னையும் பங்குபடுத்திக் கொள்கிறேன். வரலாற்று படிப்பது முக்கியமல்ல, வரலாறு படைக்க வேண்டும். பிறர் தடம் பார்த்து நடப்பது முக்கியமல்ல, நாமும் தடம் பதிக்க வேண்டும். பிறர் உயரத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆச்சரியப்படுவது முக்கியமல்ல, நமது உயரத்தை பிறர் பார்க்கும்படி வாழ வேண்டும். உயிரோடு வாழ்வது மட்டும் முக்கியமல்ல, உயர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி இவரை போல் யார் என்று நாடு போற்றும் நல்லவராக நல்லாட்சியை தருவார் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஆளுமை, அவருடைய திறமை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும். இந்த நல்ல தருணத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். மாண்புமிகு